என்னால முடியல மாமா. இதை பாருமா, உன் கஷ்டம் எங்களுக்கு புரியுது. நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறியோ அதே மாதிரி தான் நாங்களும் கஷ்டப்படுறோம். கொஞ்சம் யோசிச்சு பாரு. வீட்டுக்கு பின்னாடியே அவன் பணத்தை புதைச்சி வச்சுருக்கோம். நினச்சி பார்த்தாலே உடம்பால படபடா நடுங்குது. இதை பாருமா, நீ அவனை கொலை பண்ணிட்டு தான் நினச்சிட்டு இருக்க. அதனால தான் இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுறேன். நீ அவனை கொலை பண்ணல, உன்னை தற்காத்துக்கிறதுக்காக அவனை தள்ளி விட்ட. அதில் அடிப்பட்டு அவன் செத்துட்டான். இது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளோதான். அந்த மாதிரி என்னென்ன இதை போய் நீ போலீஸில் சொன்னேன்னா அவங்க ஆக்சிடென்ட்டாக எடுத்துக்க மாட்டாங்க, கொலை தான் சொல்லுவாங்க. அதுக்கு உனக்கு தண்டனை கொடுப்பாங்க. செய்யாத கூட்டத்துக்கு எதுக்கம்மா தண்டனை அனுபவிக்கணும்? நீ இப்படி பயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவு அது எல்லாத்தையுமே பாதிக்கும், புரிஞ்சுக்கோ. அது இல்லாமல் நீ ஒரு நல்லவனையா பொண்ண கேடு கட்டவன். அவனுக்கும் கல்யாணமே ஒரு குழந்தை இருக்கு. உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சும் பின்னாடியே உன்னை கடிக்க வந்த வெறி நாயமாவன். உன்னை கடிக்க வந்த வெறி நாயை நீ அடிச்சிருக்க. அதில் அந்த நாய் செத்து போச்சு அப்படின்னு நினச்சிக்கோ, அவ்வளோதான். நீ வேணும் ஒன்று செய். தானியோட அப்பாவை கொண்டுட்டதா மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு நல்ல வாழ்க்கை கொடு. அவளை நல்லா படிக்க வை, அவளை நல்லா வாழ வை. அந்த விதத்தில் பிராய்ச்சத்தின் தேடிக்கும். அதை விட்டுட்டு அவசரப்பட்டு இந்த மாதிரி முடிவுகள் எடுக்காதம்மா. மாப்பிள்ளை சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அது பாதிக்கும்மா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. பாத்தியா மாம்சு, நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம், கொஞ்சமாக பதில் பேசுகிறல பத்தியா? டேய், நீயே ஏன்டா கோவப்படுற? நீயாவது கொஞ்சம் பொறுமையா இரு. மித்ரா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. மாப்பிள்ளை கேட்குறான்ல, சொல்லு. இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லுமா, சொல்லுமா. இல்லை மாம்சு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இவள் இப்படியே விட்டுட்டு என்ன ஏது செய்வான்னு நம்மளால் பயந்துட்டு இருக்க முடியாது. என்னெல்லாம் ராத்திரி பகல்லாம் காவல் காத்துட்டு இருக்க முடியாது. இவ வாய் அடைக்கிறதுனா ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. சத்தியம் பண்ணு மித்ரா, சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு மித்ரா. இந்த மாதிரிலாம் லூஸ் தரமெல்லாம் பண்ண மாட்டேன். இந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்ட சொல்லவும் மாட்டேன், பேச மாட்டேன். தள்ள அடிச்சு சத்தியம் பண்ணு மித்ரா, சத்தியம் பண்ணுன்னு சொல்றேன்ல. சத்தியம் பண்ணு மித்ரா. மித்ரா ப்ளீஸ் மித்ரா, எனக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பசங்களுக்காக சத்தியம் பண்ணு மித்ரா. என்ன யோசிக்கிற மித்ரா? சத்தியம் பண்ணு மித்ரா. என் மேல கொஞ்சமாவது உனக்கு அன்பு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சத்தியம் பண்ணு மித்ரா. நான் கேட்கறேன்ல, சத்தியம் பண்ணு மித்ரா. சத்தியம், சத்தியம். இனி இத பத்தி யார்கிட்டயும் பேச மாட்டேன். உண்மையா சொல்றான். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது சார், என்ன விட்டுருக்க சார். இதெல்லாம் சரிப்பட்டு வராது சார். இந்த அடிக்கலாயும் அசர்ற மாதிரி தெரியல. நம்ம பேட்டர்ல ஆரம்பிச்சலாம் சார். பொறுமையா அறியா, அவனுக்கு என்ன அறிவு இருக்காதுன்னு நினைக்கிறியா? அந்த கார்த்தி பண்ண தப்புக்கு உடந்தையா இவன் தானே ஜெயில இருந்துட்டு வந்திருக்கான். இப்ப அவன் தப்பிச்சு போய் ஜாலியா இருக்கான். நாம மாட்டிக்கிட்டோமேன்னு கொஞ்சம் கூட நினைக்க மாட்டானா என்ன? தோணும், கண்டிப்பா தோணும். அப்படி தோணலன்னு வையன். ஏயா, நீ ஏதோ நம்ம பேட்டர்ன்னு சொன்னியே, அது என்னது? அத கொஞ்சம் சொல்ல, மறந்தே போச்சு. சார் அது ஒண்ணு இல்ல சார். இவன் ஃப்ரெண்டு கார்த்தி தப்பிச்ச மாதிரி இவனும் தப்பிக்க பார்ப்பான். வழக்கம் போல நாமளும் துப்பாக்கி எடுத்து சுட்டுருவோம். என்ன, நாம காலில் தான் சுட பார்ப்போம். ஆனா இவன் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுவான். குண்டு வேற இடத்துல பட்டுரும். அவ்வளவுதான் சார். ஹலோ, அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். இப்போ இவனை நல்லா விசாரிங்க பாப்போம். ஏய், கடைசியா கேக்குறோம், உன் ஃப்ரெண்டு கார்த்தி எங்க போயிருக்கான், என்ன பிளான்னு உண்மையெல்லாம் நீ சொல்லிட்டீங்கன்னா உன்னை உயிரோட விடுவோம். இல்லைன்னா அவ்வளவுதான். எனக்கு எதுவுமே தெரியாது சார், என்ன விட்டுருக்க சார்.
நான் சொல்லிடுறேன் சார், உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் சார், அடிக்காதீங்க சார். இது நல்ல பிள்ளைக்காக. ஏண்டா டேய், இவ்வளோ அடி வாங்குறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல? சொல்லு. நானும் கார்த்திக்கும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் சார் தப்பிச்சோம். அதுதான் சார் உண்மை. அது இருக்கட்டும், எதுக்கு தப்பிச்சிங்க? இப்ப கார்த்தி எங்க இருக்கான் அத சொல்லு. அவன் மித்ராவை தேடி போயிருக்கான் சார். மித்ராவா? ஆமா சார். ஜெயில இருந்து தப்பிச்சது மட்டும் இல்லாம நாங்க இது வரைக்கும் பண்ணது எல்லா தப்புமே அந்த மித்ராக்காக தான் சார். அவ மேல இந்த கார்த்திக் இந்த காதல் தான் சார் எல்லாத்துக்கும் காரணம். எது காதலா? ஏண்டா டேய், அந்த பொண்ணுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன காதல் கத்திரிக்கான்னு? மித்ரா இன்னொருத்தனோட பொண்டாட்டி தான் சார். ஆனா கார்த்திக் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை சார். சந்தர்ப்ப சூழ்நிலையில ஆசைப்பட்டு தொலைச்சிட்டான் சார். ஆனா நாள் போக போக அந்த ஆசை வெறியா மாறிடுச்சு. அவ இனிமே புருஷன் கூட போக மாட்டா. என்னைக்கா இருந்தாலும் மித்ரா நமக்கு தானே நம்பிட்டு இருந்தா சார். ஆனா அவ வினை கூட சேர்ந்து வாழ்றத இவனால ஏத்துக்க முடியல சார். அவளை கடத்தி கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணப்பதான் நாங்க மறுபடியும் போலீஸ்ல மாட்டிக்கிட்டோம் சார். தொடர்ந்து மித்ரா விஷயத்துல தோத்துக்கிட்டே இருந்ததுனால கார்த்தி வெறி பிடிச்சவனாவே மாறிட்டான் சார். அதான் ஜெயில இருந்து தப்பிச்சு என்ன பண்ணீங்க? எப்படியாவது மித்ரா மேல இருக்கிற வெறியை தீர்த்துக்கணும், அவளை பழி வாங்கி ஆகணும், அவ வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா சார். அதுக்காக தான் நாங்க பிளான் பண்ணி தப்பிச்சோம் சார். ஆனா அவ தப்பிச்சிட்டான், நான் மாட்டிக்கிட்டேன் சார். சோ அப்ப மித்ராவை தேடி தான் கார்த்திக் போயிருக்கான், அப்படிதானே? ஆமா சார். ஓகே, இது போதும். ஓகே சார். சொல்லுங்க அன்பு. சார், குணா வாக்குமூலம் கொடுத்துட்டான். அந்த கார்த்தி மித்ராவை தேடி தான் போயிருக்கான். அப்படியா? வெரி குட் அன்பு. அப்ப நீங்க உடனே ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன டீடைல் கிடைச்சாலும் எனக்கு உடனே அப்டேட் பண்ணுங்க. ஷூர் சார், கண்டிப்பா பண்றேன். ஓகே அன்பு. எஸ் சார். இல்லை சார், நான் இமீடியட்டாக கிளம்புறேன். விடியறதே சென்னையில் தான் சார். ஷூர் சார். ஏழுமலையும் கூட்டு போகிறேன். இல்லை சார், சென்னை ஸ்டேஷனுக்கு ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டேன். காலையில் எல்லாமே ரெடியாக இருக்கும் சார். ஓகே சார், நான் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ சார். ஏழுமலை சார், நீங்கள் போயிட்டு உங்கள் லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு சீக்கிரம் வந்துடுங்க. ஓகே கொடுங்க. வரேன் சார். ஓகே. என்ன சார், ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல. எங்க கிளம்புறீங்க? என்ன? நான் சொல்றேன், ஆனா நீ டென்ஷன் ஆகக்கூடாது. நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். மாயா, ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ். நான் உடனடியா இப்பவே சென்னை கிளம்பி ஆகணும். வாட்? ஆமா மாயா, இன்னைக்கு ஃபுல்லா உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா கமிஷனர் பர்சனலா கூப்பிட்டு இதை நீ தான் டீல் பண்ணணும், எமர்ஜென்சின்னு சொல்லிட்டாரு. எனக்கும் வேற வழி இல்லை.
ப்ளீஸ் மாயா, கோச்சுக்காத. எனக்கு மட்டும் உன்னை விட்டுட்டு போகணும்னு ஆசையா? நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீ இல்லாம நான் சந்தோஷமா இருப்பேனா சொல்லு. நிஜமாவா? என்ன அவ்வளோ மிஸ் பண்ணுவியா? ஏய், என்ன அப்படி கேட்டுட்ட? சத்தியமா மிஸ் பண்ணுவேன். ஓ, நானும் வரேன். 2 பேரும் ஒன்னாவே சென்னைக்கு போலாம். ஹேய், நீ எதுக்கு வேலையில விட்டு என் கூட வரணும்? ஹலோ ஹலோ, வேலையெல்லாம் விட்டுட்டு யாரும் வரல. நானும் வேலை விஷயமா தான் வரேன். சென்னையில உனக்கு என்ன வேலை? நாளைக்கு மறுநாள் சென்னை ஹைகோர்ட்ல நான் ஆஜராகணும். ஹியரிங் இருக்கு. அதான் அந்த கொடிசியா பேங்க் கேஸ் இருக்குல்ல, அது இப்ப ஹைகோர்ட் போயிடுச்சுல. சோ நானும் கொஞ்ச நாள் சென்னையில தான் இருக்கணும். சூப்பர், போ. நான் கூட என் ஆசை பொண்டாட்டியை விட்டுட்டு தனியா போகணுமேனு ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்தேன். ஆனா மாயா, இது செம்ம சர்ப்ரைஸா இருக்கு. ஆமா, இதையே நீ முன்னாடி என்கிட்ட சொல்லல? இன்னும் 2 days இருக்குல்ல, சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். நீ இப்ப கிளம்புறன்னு சொல்ற, நம்ம ஒன்னாவே போயிடலாம். என்ன சொல்ற? என்ன நீ? நான் வேண்டாம் நான் சொல்லுவேன். செல்ல விட்டு நல்ல நடிகன்டா நீ. வா, போய் ரெடி ஆகலாம். வா 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 வா. யோ சார், இந்த வீடு தானே? சார் ஆமாம் சார், இந்த வீடு தான். ஐயோ, போலீஸ்! இந்த பயத்தோடவே நம்ம இவங்களை ஃபேஸ் பண்ணோம். என் திருட்டு மொழியே என்னை காட்டி கொடுத்துரும். பாட்டு பாடிட்டு கேஷுவலாக இருக்கிற மாதிரி நடிக்கலாம். யார் சார் நீங்கள்? யார் வேணும்? என்ன சார் இது? ஏடிஎம் கார்டா? ஓ, ஐடி கார்டா? அன்புமாறன், கோயம்புத்தூர் ஏஎஸ்பி. இருந்துட்டு போங்க. அதை எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? வினய் சாரை பார்க்கணும். அவர் எதுக்கு பார்க்கணும்? அது எதுக்கு நான் கேட்கணும்? அவரை போய் பாருங்க. அவருக்கு அப்புறம் எதுக்கு வந்தீங்கன்னு வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறேன். போலீஸ் வந்திருக்காங்கடா. யாரோ ஏஎஸ்பியா அன்புங்கிறான். அவனை பார்த்ததும் உடம்புல கடகடா நடுங்கிடுச்சுடா. எப்படியோ கேஷுவலாக இருக்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு எப்படியோ வந்துட்டேன். உன்னை பார்க்கணுங்கிறான். அதுக்கு எதுக்கு மாம்சி இவ்வளோ பதற? போலீஸ் தானே, வர சொல்லு. வர சொல்றதா? எங்க போலீஸ் வந்திருக்காங்களா? என்னங்க? ஏய், அதெல்லாம் வரதான் செய்வாங்க, பதறாத சரியா? மாம்சு, நீ போய் வர சொல்லியா? மித்ரா, பயப்படாம இரு. யோ போயா. வந்துட்டான். மிஸ்டர் வினய் நீங்க தானே? எஸ், நீங்க? ஐ எம் அன்புமாறன், கோயம்புத்தூர் ஏஎஸ்பி. ஓ, ஹாய், உட்காருங்க. தேங்க்யூ. மித்ரா, சாருக்கு ஒரு காஃபி கொண்டு வா. சார், காஃபி டீயா? இல்லை, நோ, இட்ஸ் ஓகே. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? கோயம்புத்தூர்ல உங்களுக்கு ட்ரபிள் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தால கார்த்திக், அவன் ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது சம்பந்தமாக தான் ஜஸ்ட் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். சார், 2 விஷயம் தான் சார். முதல்ல, அவன் ஜெயிலேருந்து தப்பிச்ச விஷயம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. 2வது விஷயம், ஏன் வேணோ ஜெயிலேருந்து தப்பிச்சானா எனக்கு என்ன சார் வந்துச்சு? அதெல்லாம் எங்களுக்கு முக்கியமே இல்லை. சார், இதை பற்றி எதுக்கு எங்ககிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருக்கீங்க? அவன் பொண்ணு இப்போ உங்ககிட்ட தான் இருக்கிறதாவும் நீங்க தான் வளர்க்குறதாவும் கேள்விப்பட்டேன். ஒருவேளை பொண்ணை பார்க்க வந்திருக்கலான்னு அந்த சந்தேகத்தில் தான் வந்தேன். இல்லை சார், அவன்லாம் இங்கே வரவே இல்லை. அவன் பெரிய பிஸ்னஸ் மேன். அவனோட கான்டாக்ட்ஸ் யாருக்கிட்டே ஹெல்ப் தேடி போயிருக்கலாம் இல்லையா? இல்லைனா வெளிநாட்டு கூட எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணியிருக்கலாம். அந்த ஆப்ஷன்லாம் விட்டுட்டு கோயம்புத்தூர்லேருந்து இவ்வளோ தூரம் வந்து என்ன விசாரிச்சுட்டீங்க? டென்ஷன் ஆகாதீங்க. அவருக்கும் உங்களுக்கும் டைரக்டா பார்க்க இருக்கு, முன்விரோதமும் இருக்கு.
அவன் ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமே நீங்களும் உங்க ஒய்ஃபும் தான். நீங்க அதை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சார் நான்லாம் எதையும் மறக்கல சார். அவனால தான் நாங்கள் நிறைய அனுபவிச்சிருக்கோம். என் வாழ்க்கையில் மறுபடியும் கார்த்திக்ங்கிற பேரே இன்வால்வ் ஆக நான் விரும்பல சார். அவன் ஒரு கிரிமினல். அவன் எஸ்கேப் பண்ணா நேராக என் வீடு தேடி தான் வருவீங்களா? வினய், இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். ஜெயிலில் அவன் கூட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண குணா இப்போ அப்ரூவ் ஆகி வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அந்த கார்த்திக் தப்பிக்கிறப்போ உங்க வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு வந்திருக்கான். சென்னையில் போய் வினய் ஃபேமிலியை மீட் பண்றதா சொல்லிட்டு போன கார்த்திக் இப்போ மிஸ் ஆயிருக்கான். அப்போ நாங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்தானே விசாரிக்கணும். அதான் ஜஸ்ட் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். சார் நாளைக்கு எவனாவது ஜெயிலில் இருந்து தப்பிச்சு பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவான். நீங்க நேராக பிரைம் மினிஸ்டர் வீட்டில் போய் தேடுவீங்களா என்ன? உங்களால் முடியாதுல்ல. வினய் கூல், இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் சாதாரணமாக தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். சார் கேட்கறதுக்கு ஒரு முறை இருக்கு. அப்படிலாம் உங்க இஷ்டத்துக்கு யார் வீட்டுக்கும் போய் இந்த மாதிரிலாம் கேட்க முடியாது. இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அவன் வேற எங்கேயாவது தப்பிச்சு போயிட போறான். முதல்ல அதை போய் தேடி பாருங்க சார். ஓகே வினய், ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக தான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. தொந்தரவுக்கு மன்னிக்கணும். ஸோ கார்த்தி இங்கே வரல? வரல. தேங்க்யூ. இன்னைக்கு இது போதும், நான் வரேன். என்னடா மறுபடியும் வரேன்னு சொல்லிட்டு போறான்? போயிட்டானா? போயிட்டானா? மாம்சு, வெளில போகிற மாதிரி போயிட்டு என்ன பேசுகிறேன்னு கேட்டாலும் கேட்பாங்க. அது இருக்கட்டும் மாம்சு, நீ எதுவும் சொல்ல வந்து என்ன? டேய் என்னடா நீ வந்தவன் ஏஸ்பீடா எடுத்தேன் கவுத்தங்கிற மாதிரி பேசுகிற. கொஞ்சம் சாஃப்டாக பேசியிருக்கலாம்டா மாப்பிள்ள. வேற என்ன பண்ண சொல்கிற? விடு, பார்த்துக்கலாம். மித்ரா, என்ன மித்ரா பயமா இருக்கா? அந்த குணா எல்லாம் உண்மையும் சொல்லிட்டான் போலங்க. அதான் நம்மள தேடி போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஏய், குணாவுக்குலாம் என்ன தெரியும்? இல்லங்க, அவன் கார்த்திக் கிட்ட ரொம்ப க்ளோஸ். கண்டிப்பா அவன் கிட்ட நம்மள தேடி போறதா கார்த்தி சொல்லிருப்பாங்க. அந்த குணா போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பான். திடீர்னு காணாம போனவன் நம்மள தேடிதான் வந்திருப்பான்னு சந்தேகம் வந்திருக்கோம். ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு. இனிமே நம்மள விடவே மாட்டாங்க. நம்மள விடாம துரத்திக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு என்னமோ நம்ம மாட்டிக்கிட்டோம்னு தோணுதுங்க. மித்ரா, நீ தான் தேவையில்லாம பயப்படுற. அப்படிலாம் எதுவுமே ஆகாது. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் நீ கொஞ்சம் கவலை விட்டு, நான் பாத்துக்கிறேன். இல்லங்க, எனக்கு ஒரே பயமா இருக்கு. டேய் என்னடா மாப்பிள்ள பார்த்துக்கலாங்கிற ஒரு விஷயமும் நடக்கிறது பார்த்தா உடம்பெல்லாம் கட கட கடா நடுங்குதுடா. இப்போ பாரு, எவனோ ஒருத்தர் அன்புன்னு ஏஎஸ்பி வந்து விசாரிச்சுட்டு போகிறான். டேய் மாப்பிள்ள, நம்ம இவ்வளோ அசால்ட்டாக இருக்கக்கூடாதுடா. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்டா மாப்பிள்ள. ஐயோ மாம்சு, நீங்க ரெண்டு பேரும் இது இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் புலம்புறதை நிறுத்துங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். நீங்க ரெண்டு பேரும் தைரியமா இருங்க. சார்,
அந்த ஆள் சொல்றதை நீங்க நம்புறீங்களா சார்? யாரு யாரை கேட்குறேன்? அதான் சார் அந்த வினய். ஏன் அவங்க சொன்னதை நீ நம்பலையா? ஆஹா இல்ல சார், நம்ம போய் கேஷுவலா விசாரிச்சதுக்கே அந்த ஆள் பதட்டமாகறான். அது சாதாரண போலீஸை பார்த்தா யாருக்கா இருந்தாலும் பயம் வரும்ல, ஒருவேளை அந்த பயமா கூட இருக்கலாம். சார் அது எனக்கு என்னமோ அப்படி தோணல சார். ஏன்னா பயப்படுறதுக்கு அவங்க என்ன சாதாரணமான ஆளா சார்? பெரிய பணக்காரங்க சார். கார்த்திகை பிடிச்சி கொடுத்ததே அவங்க தான் சார். அவங்க மேல தப்பு இல்லைன்னா ஒன்று போலீஸ்க்கு அவங்க கோஆப்ரேட் பண்ணணும், இல்லாட்டி கார்த்திகால எங்களுக்கு ஆபத்து இருக்கு, நீங்க எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லணும் சார். அவங்க ரெண்டுமே பண்ணலையே சார். உங்களுக்கு என்ன தோணுது சார்? எனக்கும் அப்படிதான் தோணுது. சொல்லுங்க கிஷோர். சார் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ண சொன்னீங்கல்ல, செக் பண்ணி பார்த்ததுல அந்த கார்த்திக் பையன் ஆர்எஸ்புரம் 1 இருக்குல்ல சார், அங்கிருந்து ஒரு மினி லாரியில ஏறி எஸ்கேப் ஆயிருக்கான் சார்.